ஜென்ரல் இங்கிலீஷ் இது எந்தெந்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 2A குரூப் 4 விஏஓ குரூப் 7B குரூப் 8 ஜூனியர் இன்ஜினியரிங் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கவர் பண்ணுறது ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான். இது வந்து ஏன் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கிலீஷில் தான் வந்து ஜென்ரல் தமிழை விட உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறக்கூடிய ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ்லேயே எடுக்கிறேன். தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக்ஸை நான் வந்து தமிழில் கவர் பண்ணுறேன். இதில் என்னென்ன சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது இன்ட்ரோ கிளாஸுங்கிறதுனால நான் உள்ள கிளாஸ்க்குள்ள நான் டாபிக் எதுவுமே நான் வந்து எடுக்க ஆரம்பிக்கல. சும்மா சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பார்ட் ஏ இதில் மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல கிராமர் டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். பார்ட் பி வந்து லிட்ரேச்சர், பார்ட் சி வந்து ஆத்தர் அண்ட் தேர் லிட்ரரி ஒர்க்ஸ். இதில் பார்ட் பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் என்னென்ன லிட்ரரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ பார்ட் சியில் என்ன இருக்குன்னா அந்த லிட்ரரி ஒர்க்ஸோட ஆத்தர் அண்ட் தேர் கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்டாக கேட்டிருப்பான். ஸோ இந்த பார்ட் பி அண்ட் சி வந்து இன்டர்மிங்லிங்காக தான் இருக்கும். பார்ட் பியில் இருக்கிற போயட்ரி, ஷார்ட் ஸ்டோரி, எஸ்ஸேஸ் இதெல்லாமே வந்து நான் லைன் பை லைனாக நடத்துகிறேன். லைன் பை லைனாக ஏன் நடத்துகிறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற போயம், ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ஒரு டாபிக் படிக்கிறப்ப இது வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இது வந்து என்ன ஒரு லைனோ இல்லை 2 லைன்ஸோ கொடுத்துட்டு இது வந்து என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, இல்லை இதோட ஆத்தர் யார், இல்லைன்னா இந்த போயமோ எழுதின ஆத்தரோட கண்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு 2 லைன் கொடுத்துட்டு மட்டும் கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த போயம் பற்றின கான்செப்டு அண்ட் அதோட ஒவ்வொரு லைனும் எப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் கொஞ்சமாவது அதோட அவுட்லைன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈஸியாக கிளிக் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ நான் இப்போ கொடுக்குற இப்போ நான் கவர் பண்ண போகிற எல்லாமே ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். உங்களுக்கு 100% நான் கேரண்டி தர முடியும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100க்கு கண்டிப்பாக 90 எபோவ் நீங்கள் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே கண்டிஷன் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, இப்போ வந்து இதுதான் இந்த ஜென்ரல் இங்கிலீஷோட இன்ட்ரோ கிளாஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நாம் ஒவ்வொரு போயமும் ஒவ்வொரு டாப்பிக்காக போயம்னு இல்லை எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏ வந்து லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு பார்ட் பி அண்ட் சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ரெண்டும் இன்டர்மிங்லிங்காக தான் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.